அருகே மாரநேரி கிராமத்தில் இடுபொருள் பாரம்பரிய விதைகளை கொண்டு இயற்கை விவசாயம் செய்து மருத்துவ குணம் கொண்ட மதிப்பு கூட்டு பொருளாக உருவாக்கி நெல்லை அரைத்து அரிசியாகவும் அவலாகவும் விற்பனை செய்து அசத்தி வருகிறார் விவசாயி பசுபதி. திருவையாறு அடுத்த மாரநேரி கிராமத்தை சேர்ந்த பசுபதி என்ற விவசாயி 15 ஆண்டு காலமாக தன்னிடமுள்ள 10 ஏக்கர் நிலப்பரப்பில் முற்றிலும் இயற்கையான 20 ரகம் கொண்ட ரத்தசாலி, பூங்கார், 60ஆம் குருவை, கருங்குருவை, சொரமயூரி போன்ற 7 குருவை வகைகளை பயிரிட்டு வருகிறார். மேலும் சம்பா சாகுபடிக்கு கருப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா, சேலசன்னம், காட்டியானம், தூயமல்லி, ஆத்தூர் கிச்சடி சம்பா, இலுப்பூர் சம்பா, கருடன் சம்பா போன்ற 15 வகை பாரம்பரிய நெல் ரகத்தை கொண்டு விவசாயம் செய்து அசத்தி வருகிறார். இயற்கை விவசாயம் நாங்கள் பண்ணுறோம். 10-15 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இயற்கை விவசாயம் பண்ணும்போது எங்களுக்கு ஆரம்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. அது என்ன ஏகப்பட்ட பிரச்சனைகள்னால் என்ன பார்த்து சொல்லுங்கள். இப்போ நாங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் நாங்கள் ரசாயன மருந்து போடுறவங்க 50 மூட்டை இருப்பாங்க, சில பேர் 45 மூட்டை இருப்பாங்க, 30 மூட்டை இருப்பாங்க, 4 வாட்டி 3 வாட்டி ஸ்ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் ஸ்ப்ரேயர் பண்ண மாட்டோம். ஒரு ஏக்கருக்கு 20 மூட்டை தான் நெல் விளையும், 25 மூட்டை தான் நெல் விளையும். அதிக நெல் விளையிலேங்கிற ஒரு கவலை எனக்கு இருந்துச்சு. நான் அதை பொருள்படுத்தலை. என்னையை சேர்ந்தவங்க போகிற எல்லாம் நெல் விளையலை, நாங்கள் 40 மூட்டை 30 மூட்டை விளைய வைக்கிறோம், உங்கள் வீட்டில் பாரு 10 மூட்டை 5 மூட்டை அறுத்துட்டு வராருன்னு சொல்லி எங்கள் குடும்பத்திலேயே கணவன் மனைவிக்குள்ளாரே ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட வம்பு சண்டையெல்லாம் வரும். இப்போ அதெல்லாம் விட்டு நாங்கள் பல நாள் நட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அது மாறிக்கிச்சு. இப்போ எங்கள் வீட்டில் என்ன செய்கிறாங்க, இயற்கை விவசாயம் பண்ணணுங்கிற ஆர்வத்தில் இருக்காங்க. இப்போ நாங்கள் இயற்கை விவசாயத்தை எல்லாத்துக்கும் நாங்கள் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் சொல்லியும் கொடுக்குறோம். இந்த இயற்கை விவசாயத்தினால நல்ல நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறோம். பயிருக்கு தேவையான இடுபொருட்கள் அனைத்தும் இயற்கையான குப்பைகள், தக்க பூண்டு, மாட்டு சாணம், மாட்டு கோமியம், அழுகிய பூவன் வாழைப்பழம், பப்பாளி ஆகியவற்றை கொண்டு இடுபொருளாக தயாரித்து நெற்பயிர்களுக்கு அடித்து பயிரை உருவாக்கி மகசூலையும் எடுத்து வருகிறார். இயற்கை விவசாயத்திற்கு மாறும் பொழுது சுமார் 4 ஆண்டு காலமாக பெரும் இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டு உடல் உழைப்பை கொடுத்து மகசூல் கிடைக்காமல் தவித்தும் வந்துள்ளார். 4 வருடத்திற்கு மேல் வயலின் மண்ணின் தன்மையை இயற்கையாக மாற்றி அவற்றில் குருவைக்காக 5 ரகத்திற்கு மேல் ஒவ்வொரு ரகமாக விதை தெளித்து அவற்றை பறித்து நடவு செய்து மதிப்பு கூட்டு பொருளாக விளங்கும் வகையில் தானே அறுவடை செய்து அவற்றை அரைத்து அரிசியாகவும் அவலாகவும் தன்னை நாடி வருபவர்களுக்கு விதையாகவும் கொடுத்து வருகிறார். ஸ்ட்ரோக் வந்ததுனால ஒரு கையும் ஒரு காலும் வராமல் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு எங்கள் மாமா இதை கஞ்சியை வாங்கி சாப்பிடுங்கப்பா, உங்கள் அம்மாவுக்கு சரியாக போய்டுன்னு சொல்லி அந்த கஞ்சி மாப்பிள்ளை சம்பா கஞ்சி தான் கொடுத்தாங்க. ஒரு 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 15-20 நாள்லேயே ஓரளவு நார்மல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இதே எல்லாருமே செய்வோம் அப்படின்ட்டு இயற்கை விவசாயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வந்தோம் சார். நாங்களும் அப்புறமேட்டுக்கு இதில் ஒன்றும் ஈல்டு வராதுன்னு அப்படின்னு மாமாட்டே கேட்டுக்கிட்டே இருந்தோம். இது வரலைனாலும் பரவாயில்லப்பா, நீங்கள் நடுங்க, துணிஞ்சு நடுங்க, சும்மா ரொம்ப நட வேண்டாம், ஒரு 100 குழி நடுங்க, 2-3 நாளாக நடுங்க, அதில் வர்றதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அறிவுரை கொடுத்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் நாங்கள் முன்னேறி வந்தோம். விதைகளை முதல் முறையாக விவசாயம் செய்து பாருங்கள், பிறகு நீங்கள் விரும்பினால் முழுமையாக பாரம்பரிய விதையை கொண்டு விவசாயம் செய்யலாம் எனவும் அவர்களுக்கு ஆர்வம் காட்டி வருகிறார். விவசாயிகளை இயற்கை விவசாயத்திற்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார். தஞ்சை வேளாண்மை துறை ஒருங்கிணை பண்ணையம் என மாரநேரி கிராமத்துடன் கச்சமங்கலம், கடம்பங்குடி, இந்தலூர், சோளையம்பட்டி போன்ற கிராமங்களை ஒருங்கிணைந்த தலைவராகவும் திகழ்ந்து இயற்கை விவசாயத்திற்கு விவசாயிகளை மாற்ற வேண்டும் என உதவிகளையும் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. அவங்க அப்பா நீண்ட நாளாக உயிரோடு வச்சுருந்தாங்க, 95 வருஷம். அவங்க அம்மா எங்கள் அப்பா 60 வயசுலேயே சுகர் இறந்துட்டாங்க. அந்த ஒரு தாக்கம் தான் எங்கள் அப்பா இயற்கை விவசாயத்தில் எங்கள் தாத்தாவும் அதுக்கு முன்னுதாரணமாக இருந்தாங்க. இயற்கை நம்ம எல்லாரும் பண்ணுற விவசாயத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கோம், மாற்றுதல் கொண்டு வரணும், அதனால் இயற்கை விவசாயத்துக்கு நீ மாறு அப்படின்னு எங்கள் தாத்தா சொன்னாங்க. எங்கள் அப்பா அதை வழி வந்துட்டாங்க, அதை அப்படியே கொண்டு வந்தாங்க. அது ஏகப்பட்ட நஷ்டங்கள்லாம் வந்துச்சு. நானும் படிக்கிற காலத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தேன், ஒரு 4 வருஷமாக பார்த்துட்டு இருந்தேன். அப்பா என்னடா பக்கத்து வயக்காரங்களாம் 40 மூட்டை எடுக்கிறாங்க, 45 மூட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நாம் ஒரு 15 மூட்டையும் 14 மூட்டையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம், எப்படி நம்ம முன்னேறது, கடனை எப்படி அடைக்கிறது, இந்த மாதிரி சூழல்லாம் என்னை பற்றி என்கிட்ட சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. இது ஒரு 5-6 வருஷம் நாங்கள் இதெல்லாம் பார்த்து எனக்கு போர் அடிச்சு போய் நம்ம படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம அந்த லைனுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வருஷம் அந்த லைனில் இருந்தேன். போயிட்டு அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு 5ஆவது வருஷம் வந்தேன். எங்கள் அப்பாவுக்கு ஒரு பேர் வந்துருச்சு, இயற்கை விவசாயத்தில் மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாதவங்க, கேன்சரோடு வந்தவங்கலாம் எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி அரிசியெல்லாம் கொடுத்து குணப்படுத்தி, டாக்டருங்களாலே கைவிடப்பட்டவங்களாம் நிறையா பேர் உண்டு, அவங்களுக்கெல்லாம் இந்த அரிசியெல்லாம் கொடுத்து
கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்க உயிரோட வச்சு பிள்ளைங்க கூட ஒரு குடும்பத்தோட எல்லாரும் இருக்கிற மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கு இந்த மாதிரியே பண்ணிட்டு தொடர்ந்து சேவை மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஊருக்கும் போய் சொல்லி கொடுத்தாங்க. அந்த சொல்லி கொடுத்த வீடியோலாம் நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னு இவ்வளவு தூரம் எங்க அப்பா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நம்மளும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை முழு நேரமா எடுக்க ஆரம்பிச்சேன். இயற்கை விவசாயத்துக்கு வந்தேன். இப்போ என் வயசுல நான் ஒரு அனுபவம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உள்ள நவீன உலகத்துக்கு இயற்கை விவசாயம் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. தஞ்சை மாவட்டத்தில் 5 இடங்களில், அதாவது பாபநாசம், அம்மாப்பேட்டை, கரும்பட்டி போன்ற ஊர்களில் ஒருங்கிணைந்த பண்ணையம் 22 பேர் கொண்ட குழுவாக இயங்கி வருகிறது. ஊராட்சியாக கொண்டு சேர்த்தால் இன்னும் இயற்கை வேளாண் விவசாயத்திற்கு விவசாயிகள் மாறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக தெரிவித்து தமிழக அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். என்கிட்ட இருக்கிறது 10 ஏக்கர் நெல் இருக்கு. 10 ஏக்கர் இருக்கு. இந்த 10 ஏக்கர்ல இயற்கை விவசாயம் பண்ற நெல் பூராம நானே தரேன். இதுக்கு இடுபொருள் பூரா நானே தயார் பண்ணிக்கிறேன். அதனால் இந்த நெல்லினுடைய விவரம் பூராம ஓரளவு தெரியும். இதை பற்றி ஏதாவது கேட்கணும், இந்த இயற்கை விவசாயத்தைப்படி ஏதாவது சந்தேகம் இருக்குது, நெல் விளையலை அப்படின்னு என்னை கூப்பிட்டா, என்னுடைய நம்பரை ஃபோன் பண்ணி கூப்பிட்டா இங்கேருந்தே சொல்லி கொடுத்துருவேன். இல்லை அங்கே ஒரு மீட்டிங்காக கூப்பிட்டாலும் எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கரைசல் தயார் பண்ணுறோம், பஞ்சகாவியம் தயார் பண்ணுறோம், பூச்சி வெரைட்டி தயார் பண்ணுறோம், மீன் அமிலம் தயார் பண்ணுறோம். இது மாதிரி நிறையா ரகம் எங்கள்கிட்ட தயார் பண்ணுறோம். பூச்சி வெரைட்டி எல்லாமே நாங்களே தயார் பண்ணி நாங்களே செஞ்சுக்கிறது தான். இப்போ எங்கள் பையனும் கூட படித்து வேலைக்கு போகாமல் விவசாயத்தில் தான் ரொம்ப மும்முரமாக தீவிரமாக இருக்கான். எனக்கு உதவியாக இருக்கான். இப்போ 1 ஏக்கர் நிலப்பரப்பில் குருவைக்காக சாகுபடி செய்யும் பொழுது ரத்தசாலி, பூங்கார், 60ஆம் குருவை, கருங்குருவை, சொரமயூரி என 7 வகை ரகங்களையும், சம்பா சாகுபடிக்கு கருப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா, சேலம் சன்னம், காட்டு யானம், தூயமல்லி, ஆத்தூர் கிச்சடி சம்பா, இலுப்பூர் சம்பா, கருடன் சம்பா என 15க்கும் மேற்பட்ட ரகங்களையும் பயிரிட வேண்டும். ரகங்களை பயிரிடும் பொழுது 1 ஏக்கருக்கு விதை 25 கிலோ முதல் 30 கிலோ வரையிலும் விதை விதைக்கலாம் என்கிறார். அரசாங்கம் இதை மாதிரி ஊருக்கு ஊரு 22 பேர் 25 பேர்னு தேர்ந்தெடுத்து இது பண்ணாங்கன்னா, ரசாயன மருந்து இல்லாமல் விவசாயம் பண்ணோம்னா, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு செலவு தொகை கம்மி. ரசாயன மருந்து போடாமல் இந்த நெல்லை சாகுபடி பண்ணோம்னா யாருக்கும் நோய் வராது. நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழ்க்கையில் முன்னேறலாம். ரொம்ப சந்தோஷம். மழையிலலாம் நெல் நீண்ட நாள் வளரும். இந்த வளர்கிற பயிரெல்லாம் மழை அதிகமாக இருந்தால் நம்ம மருந்து போட்டவங்க எல்லாம் சாஞ்சு போயிடும். ஆனால் எங்கள் இதில் வளரும், சாயாது, நின்று விளைஞ்சி சாயும். அப்படி உள்ள ரகனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. குருவையில் நடுறோம், குருவையில் ஒரு 7-8 ரகம் நடுறோம், சம்பாவில் ஒரு 10 ரகம் பண்றோம். மேலும் இயற்கை விவசாயம் தொடர்பாக பல்வேறு தகவல்களை விவசாயி பசுபதி நம்முடன் பகிர்ந்து கொண்டார். அனைவரும் இயற்கை விவசாயத்திற்கு மாறி மண் வளத்தை காப்போம், மனிதம் நோய் நொடி இல்லாமல் வாழ வகை செய்வோம், மருத்துவரை தேடி செல்லாமல் நாமே மருத்துவராகலாம் என விவசாயி பெருமிதமாகவும் தெரிவிக்கிறார். இப்ப எல்லாருமே இதை இயற்கை விவசாயம் பண்ணோம்னா, சுருக்கமாக சொல்ல போனால் வைத்தியத்துக்கு போக வேண்டிய வேலையே இல்லை, ஆஸ்பத்திரியை தேவை வேண்டிய வேலையே இல்லை. தமிழ்நாட்டுக்கு நம்ம டாக்டர் வேணும் கூப்பிட வேண்டியதில்லை. நம்மளே ஒரு டாக்டர், முக்கால்வாசி டாக்டர் ஆகிடலாம். தமிழ்நாடு அரசு எங்களை அப்போ தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு 22 பேர் குழு ஏற்படுத்தி சொல்லியிருக்காங்க. 22 பேரும் குழுவில் மாறினில் 22 பேர் 22 ரகம் நட்டுருக்கோம். அதுக்கு இடுப்புறலாம் நானே தரேன், நானே நட்டுருக்கேன். அவங்க கூட இப்போ இயற்கை விவசாயத்தில் எங்களுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இது கொடுத்துருக்காங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே பண்ணுறோம். இப்போ அவங்களாம் சில பேர் பஞ்சகாவியம் தயார் பண்ண தெரியலங்குவாங்க, அவங்களும் சில பேர் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. பஞ்சகாவியம், மீனை தயார் பண்ணுறாங்க, பூச்சி வெரைட்டி தயார் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துருக்கோம்.